Good morning, all. Good morning. Actually, அவர் சொன்ன மாதிரி இப்போ புக்கிங்ஸ் என்னுடைய ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து bookingsmaker.com தான் டொமைன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ கோவிட்க்கு அப்புறம் எல்லாருக்குமே பிஸ்னஸில் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதை மீட் எடுக்கிறதுக்கு இருந்த கடன்லாம் அடைக்கிறது தான் ப்ரைவேட் லிமிட்டை மாற்றி வி ஸ்டார்டட் அதர் என்டிட்டிஸ். ஸோ பிஎம் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அந்த பிஎம் குரூப்போட இதுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. ஸோ பிஎம் குரூப்பில் வந்து நம்ம ஹோட்டலுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் இதெல்லாமே வந்து பிஎம் புக்கிங்ஸ்மேக்கர் டெக் அண்ட் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட்ன்ற இதில் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைன். ஸோ இது வந்து பிஎம் புக்கிங்ஸ்மேக்கர் டெக் அண்ட் சர்வீசஸ் இருக்கும். ஜஸ்ட் ஓவர்வியூ தான். ஸோ இதெல்லாம் என்னுடைய பிஎன்இல கிடையாது, பட் நான் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் என்ன வரும்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த என்டிட்டிஸ் எல்லாம் ஹோட்டலியருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது. இதில் பிஎம் ஹாஸ்பிட்டாலிட்டி கனெக்ட், ஸோ ஹோட்டல் வெண்டர் அவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணுறது. ஸோ ஆல் திஸ் கம்மிங் அண்டர் அடுத்தது. ஸோ பிஎம் டெக் அண்ட் சர்வீசஸ். ஸோ ஹோட்டலியருக்கு ஒரு ஹோட்டலியர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நாங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் இது பண்ணி கொடுத்துறது தான் டெக் அண்ட் சர்வீசஸ். அண்ட் தென் பிஎம் அகாமடேஷன்றது தான் புக்கிங்ஸ்மேக்கர். அதில் ஒரு என்டிட்டி தான் புக்கிங்ஸ்மேக்கர். ஸோ புக்கிங்ஸ்மேக்கர் ஒன்றும் இல்லை, இது இ-காமர்ஸ் சைட். உங்களுக்கு ஹோட்டல் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து booking.com, அகோடா இந்த மாதிரி மற்ற இன்டர்நேஷ்னல் போர்ட்டலில் பண்ணுற மாதிரி நம்மளுடைய போர்ட்டலில் நீங்களே புக் பண்ண முடியும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன லொக்கேஷன் வேணுமோ அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ அந்த லொக்கேஷன் என்ன ப்ரைஸிங் அதெல்லாமே நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் புக் பண்ணும்போது நீங்களே பே பண்ணிவிட்டு வவுச்சர்ஸும் வந்துடும். ஸோ பெனிஃபிட் என்ன, இப்போ நீங்கள் வந்து ஒரு booking.comல எக்ஸ்பீரியாவே பண்ணும்போது அதில் பண்ணுறதுக்கும் புக்கிங்ஸ்மேக்கரில் பண்ணுறதுக்கும் என்ன பெனிஃபிட்? ஸோ புக்கிங்ஸ்மேக்கரில் பண்ணும்போது உங்களுடைய ப்ரைஸ் கேரண்டட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே 100% எல்லாருமே கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டம் தான். அட்லீஸ்ட் ஒரு 60% நம்ம பண்ண ட்ரை பண்ணணும். தட் ஐ எம் டூயிங் இட். இப்போ ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிறாங்கன்னா நீங்கள் அதோடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் கூகுள் மேட்டாவில் தான் பார்ப்போம். இல்லை லாஸ்ட் வீக் கூட நான் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன் ஆஃப் த கிளைண்ட் வந்து அவங்களுடைய ப்ரைஸ் வந்து நம்மளுடைய போர்ட்டலில் கம்மியாக காட்டியிருப்போம். ஸோ அவங்க ப்ரைஸ் மற்ற போர்ட்டலில் ஒரு 2500 இருக்குன்னா நம்ம கூகுள் மேட்டாவிலே வந்து நீங்கள் ஹோட்டல் தேடும் போது கூகுள் மேப் கீழே நிறைய கம்பெனி காட்டுவாங்க. இந்த booking.com, அகோடா, எக்ஸ்பீரியா, யாத்ரா, தேசியா, ட்ராவல் குரு இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. அதில் புக்கிங்ஸ்மேக்கர் வரும். இதில் லைவ் பண்ணுறதுக்கு 8 days ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கூகுள் வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. 3000 ஹோட்டல்ஸ் வந்து நம்ம டைரக்ட் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் ஹோட்டலியரோட. ஸோ அந்த மாதிரி நிறைய அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் மீட் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை லைவே பண்ண முடியும். ஸோ இதை லைவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய புக்கிங் ஆட்டோமேட்டிக் புக்கிங்கை இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஹோட்டலில். எப்படின்னாக்கா ப்ரைஸ் பெஸ்ட்டாக பிட் பண்ணணும். ஸோ அப்போ நம்மளுடைய கமிஷனை நான் கஸ்டமருக்கு விட்டு கொடுக்கறதால எங்களுடைய ஹோட்டலில் புக்கிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த சேம் வே நம்ம ப்ரைஸ் அதில் கம்மியாக இருக்கும்போது அவங்க புக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக செக்இன் ஆகலாம். ஓகே, வாட் இஸ் த பெனிஃபிட்? ஒன்று ப்ரைஸிங், ரெண்டாவது இன்ட்ராக்ஷன். இப்போ நமக்கு வந்து போர்ட் நம்பர் வச்சு நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுங்க, நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க. பிகாஸ் வி ஹவ் டைரக்ட் மொபைல் நம்பர். அந்தந்த கன்சென்ட் ஸ்டேட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ரீச் பண்ணி டைரக்ட் சொல்யூஷன் தர முடியும். மாடிஃபிகேஷன், நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஹோட்டல் போகும்போது எர்லி செக்இன் தர மாட்டாங்க அண்ட் லேட் செக் அவுட் தர மாட்டாங்க. ஸோ இந்த எர்லி செக்இன், லேட் செக் அவுட் இதெல்லாம் வேணுன்ற போது நீங்கள் நம்ம ரீச் பண்ணும்போது உங்களுக்கு அது நம்ம பண்ணி தர முடியும். அண்ட் சில சமயம் வந்து கேன்சலேஷன் பாலிசின்னு ஒன்று இருக்கும். இது தெரியாமல் நம்ம புக் பண்ணிடுவோம், கவனிக்கவும் மாட்டோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்னா, ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறீங்க, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து அது கேன்சலேஷன் பாலிசி இருக்கும். உங்களால் ஃபன்னாக ட்ராவல் பண்ண முடியல, இல்லை உங்கள் பசங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் அதை கேன்சல் பண்ண முடியாது, ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஹோட்டலியரோட ரெவன்யூ மேனேஜ்மெண்ட் பண்ணுறதால அதை ஸ்பெஷலாக கேட்டு அவங்களுக்கு அந்த கேன்சலேஷன் ரீஃபண்ட் ஃபுல்லாக வாங்கி தராங்க. ஸோ உங்களுடைய மணி லாஸும் ரிகவரி பண்ணுவாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அண்ட் ஈவன் நம்மளுடைய பிஎன்ஐ மெம்பரை சில பேர் ட்ராவல் பண்ணும்போது அவங்க தெரியாமல் வந்து எர்லியராக போயிடுவாங்க 6 மணிக்கு. அப்போ வந்து ஆஃப் டே டேரிஃப் ஈவன் சில பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆஃப் டே டேரிஃப் வந்து வேணும் எனக்கு, அவங்களோட டேரிஃப் 3,500 பே பண்ணியிருப்பாங்க, எனக்கு 2000 கொடுத்தா தான் செக்இன் கூட பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப டயர்டாக ஃபேமிலியோட போய் வெளியில் இருப்போம். அந்த டைமில் அந்த ஹோட்டல் அக்செப்ட் பண்ணாட்டாலும் என்னுடைய மற்ற கிளைண்ட் கூப்பிட்டு நான் ஃப்ரீயாகவே செக்இன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்ன்றது நம்ம தெரிஞ்சவங்களோட பண்ணும்போது நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் அவங்களுடைய பெனிஃபிட்ஸாக இருக்கும். அண்ட் சில சமயங்கள் இஷ்யூவும் நடக்கலாம். என்ன ரீசன்னா, ஹோட்டல் எண்ணிது கிடையாது, நம்ம என்னதான் ரெக்வெஸ்ட் பண்ணாலும் அவங்க சில பேருடைய ஓனரை பொறுத்து தான் இருக்கும். நம்ம கேட்கலாம், அவங்க கொடுத்தா தான், இல்லை கொடுக்கலன்னா we have to be on situation. ஓகே, ஸோ இதுதான் புக்கிங்ஸ்மேக்கர். அண்ட் அதில் ரெவன்யூ மேனேஜ்மெண்ட் தான் நம்மளுடைய மெயின் கோர். ஸோ ரெவன்யூ மேனேஜ்மெண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, ஹோட்டலுக்கு வந்து எங்களால் எப்படி ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணி தர முடியும். ஸோ அவங்களுக்கு 35% ரெவன்யூ வந்து நாங்கள் அஷூரன்ஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறோம். புக்கிங்ஸ்மேக்கர் இ-காமர்ஸ் சைட்டை ஆரம்பிக்கும் போது ஃபண்டு ரைஸ் பண்ண முடியல அண்ட் பிஸ்னஸ் பண்ண முடியல. இங்கே கேட்டவங்க எல்லாமே இது முடியவே முடியாது சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த ரெவன்யூ மேனேஜ்மெண்ட்னு ஒரு கான்செப்டை எனக்கு தெரிஞ்சதை ஆரம்பித்தேன்.
ஹோட்டலுக்கு எப்படி ரெவன்யூ கொடுக்க முடியுன்ற இதில் வர ஃபண்டை ரைஸ் பண்ணி தான் நான் இ-காமர்ஸ் சைட்டே பண்ணேன். ஸோ நம்ம ட்ரீம் பண்ணணும்னாலும் அது கிடைக்காத பண்ணணும்னா நமக்கு பிடிக்காததையும் நம்ம பிடிச்ச ஃபீல்டில் டெவலப் பண்ணி தான் நம்ம வர முடியுது. அண்ட் இதில் ஒன்றும் இல்லை, நம்ம வெப்சைட்டில் என்னென்னலாம் பண்ண முடியும், அவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்க முடியும், சாஃப்ட்வேர்ஸ் தர முடியும். ஸோ இதெல்லாம் கொடுத்து தான் அவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ஸ்டோரியாக இருக்கும், உங்களுக்கு ஆல்ரெடி போராக இருக்குது. அதனால் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஆல் தீஸ் மை கிளைண்ட்ஸு இவங்களாம் வந்து எனக்கு இப்போ வந்து சவுத் இந்தியாவில் தான் வந்து நிறைய கிளைண்ட் இருந்தாங்க. இப்போ பை ரெஃபரல் மூலமாக நார்த்தில் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, எனக்கு இமாச்சல் பிரதேசில் மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்கலாம் நாங்கள்லாம் இது வரைக்கும் யாரையும் பார்த்தது இல்லை. பட் எவ்ரி மந்த் தே ஆர் பேயிங் டு அஸ். ஸோ நம்ம நல்ல சர்வீஸ் கொடுக்கும்போது டெஃபினெட்லி தே வில் ஜாயின் வித் அஸ். ஸோ ரெவன்யூ ஹைக் எப்படின்னா, ஒரு கிளைண்ட் எடுத்தோம்னா அவங்க நம்மகிட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்க எந்த வரைக்கும் எவ்ரி மந்த் ரிப்போர்ட் அண்ட் வீக்லி ரிப்போர்ட் இதெல்லாமே அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம். அண்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும்னா நான் ஹோட்டலியர்ஸ் நீங்கள் எங்கே கேட்டாலும் நான் கனெக்ட் பண்ணி தர முடியும். இன்றைக்கி எல்லாம் கேட்ட மாதிரி ஸ்பெசிஃபிகர்ஸில் அந்த 2 GMமே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். ஸோ ஐ கேன் கனெக்ட். ஸோ ஹோட்டலியர் யார் வேணுமோ நீங்கள் யூ கேன் ரெக்வெஸ்ட் வித் அஸ். இவங்களாம் எங்களுடைய கிளைண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் யார் வேணுமோ அதில் ரெக்வெஸ்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் கேட்குறது என்னென்னா, ஏதாவது ஹோட்டலியர் வந்து அவங்களுக்கு ரெவன்யூ வந்து டெவலப் பண்ண முடியல அண்ட் ப்ராடக்ட் வேணும், சப்போர்ட் வேணும்னா யூ கேன் கனெக்ட் வித் அஸ். நாங்கள் ஒரு 3 மந்த்தில் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுடைய மொபைல் ஆப் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரீலான்ச் பண்ணுறோம், அப்கிரேட் பண்ணிவிட்டு. ஸோ ஐ எம் ரெக்வெஸ்டிங் எவ்ரி ஒன் டு சப்போர்ட் இன்ஸ்டாலிங் ஃப்ரம். தேங்க்யூ.